Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரீவைண்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தரமான உண்மை சம்பவத்தோட வந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு பார்க்க போற உண்மை சம்பவத்தோட ஒன்லி ஸ்டோரி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் படத்துல மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டது கூட இல்லை. பட் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்களுக்கும் நடந்திருக்கு. அதை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. கேட்ட உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஓடி வந்துட்டேன். ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவை நீங்க பொறுமையா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இப்படி இல்லாம நடக்கும், இன்னுமா இவங்களுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவம் தான். அண்ட் ஓவராலா நான் பில்டப் பண்ண விரும்பல. இந்த இன்சிடென்ட்டை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே புரியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் அதுனா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஓரா பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவங்க நேம் சஞ்சனா. இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவங்க. ஆனால் இந்த பயங்கரமான சம்பவம் சஞ்சனா இவங்களுக்கு தான் இவங்க லைஃப்ல இருந்து சின்ன வயசுல ஆரம்பிச்ச இந்த ஒரு விஷயம் ஸ்டில் இப்போ வரைக்கும், இப்போ இவங்களுக்கு வயசு 40 ஆகுது, ஸ்டில் இப்போ வரைக்கும் இந்த ஒரு சம்பவம் இவங்கள விடாம துரத்திட்டும் இருக்கு. அது சஞ்சனா இவங்க பிறந்தது வளர்ந்தது ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஒரு கிராமம் தான். இதுல ஒரு விஷயத்த சொல்ல போனா, சஞ்சனா இவங்களுக்கு ஆண் நண்பர்கள், பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஆண் நண்பர்கள், அதாவது சராசரியான ஆண் நண்பர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க கூட இப்ப வரைக்கும் இவங்க லைஃப்ல இல்ல. அப்படி இருந்தவங்களும் இல்லன்னு சொல்றதா இல்ல மேலே போயிட்டாங்கன்னு சொல்றதான்னு தெரியல. அது எல்லாமே உங்களுக்கு இந்த இன்சிடென்ட்டை கேட்கும் போது தான் கிளியரா புரிய வரும். இப்போ அது என்னன்றதை தெளிவா பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த சஞ்சனா இவங்க அங்கதான் ஸ்கூலும் படிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா சொல்ல போனா 12ல இருந்து 13 வயசு ஆகும்போது சஞ்சனா இவங்களும் வயசுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த வயசுக்கு வந்த அந்த விஷயமே கொஞ்சம் இல்ல ரொம்பவே திகிலா தான் இருக்கும். அன்னைக்கு சஞ்சனா இவங்க ஸ்கூலுக்கும் போறாங்க. வழக்கம் போல இவங்க ஸ்கூலுக்கு தனியா தான் போவாங்க. ஏன்னா இவங்க கிளாஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க ஏரியால இல்ல, எல்லாருமே வேற வேற ஏரியாவை சேர்ந்தவங்க. அன்னைக்கு ஒரு நாள் சஞ்சனா இவங்களும் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டிய இருக்கு. இவங்களும் போகும்போது ரொம்பவே வேகமா ஸ்கூலுக்கும் போயிடுறாங்க. பட் போற வழியிலே சஞ்சனா இவங்களுக்கு வயிறுலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி, அதாவது அந்த ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் வலிக்கிறதையும் ஃபீல் பண்ணிருக்காங்க. பட் அதை பெருசா எடுத்துக்காம அப்படியே ஸ்கூலுக்கும் போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு போன உடனே படிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் இவங்க கிளாஸ் பசங்க கூட விளையாடுறதா இருக்கட்டும், இப்படியே அந்த ஸ்கூலும் ஒரு 2-3 மணி போல ஸ்கூலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சஞ்சனா அண்ட் அவங்க கிளாஸ்ல இருக்கிற அவங்க கிளாஸ் பொண்ணுங்க ஸோ எல்லாருமே ஒன்னா தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. பட் ஒரு குறிப்பிட்ட வழி வரைக்கும் தான் எல்லாருமே ஒன்னா வருவாங்க. அதுக்கப்புறம் சஞ்சனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஏரியாவை பார்த்து அப்படியே பிரிஞ்சும் போயிடுவாங்க. இதுல சஞ்சனா இவங்க மட்டும் தான் தனியா வர வேண்டியிருக்கு. இப்ப எல்லாருமே கும்பலா தான் வந்துட்டு இருக்காங்க. கடைசியா அந்த ஒரு ஜங்ஷனும் வருது, அதாவது இங்க தான் எல்லாருமே பிரியற அந்த இடம். அப்படிப்பட்ட இடம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப சஞ்சனா இவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தனித்தனியா அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்ப அந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு காட்டு வழி பாதையை தாண்டி தான் இவங்களும் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு. இவங்களும் இந்த வழியில வருஷ கணக்கில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவங்களும் ஒரு 3:30 மணி போல அப்படியே பொறுமையா அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிற அந்த வழி ஒரு ஒத்தடி பாதையா தான் இருக்கு. அப்படி நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா சஞ்சனா இவங்களுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு பெரிய பாம்பு ரொம்பவே வேகமா கிராஸ் ஆகுது. இதை பார்த்த சஞ்சனா இவங்களும் பயந்து அந்த ஒத்தடி பாதையில இருந்து கொஞ்சம் சைட்ல அப்படியே பின்வாங்கின மாதிரி நடக்கும்போது அங்க கீழே இருக்கிற இந்த முள்ளுலாம் இவங்க காலையும் குத்திருது. அண்டு இந்த பாம்பு பார்த்த பயம், முள்ளு குத்தின இந்த வழி, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல இவங்களுக்கு அந்த வயசுக்கு வர அந்த விஷயத்தையும் வெளிப்படுத்துது. இப்ப சஞ்சனா இவங்க வயசுக்கு வந்துடுறாங்க. பட் சஞ்சனா இவங்களுக்கு நம்ம வயசுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாம அந்த இடத்துல அப்படியே வயித்தை பிடிச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே வலியோட கத்திட்டு இருக்காங்க.
அந்த பர்டிகுலர் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த வழியா ஆளுங்க யாருமே போகவும் இல்லை, ஆளுங்க யாருமே வரவும் இல்லை. அந்த இடம் ஒரு மயான அமைதி மாதிரி ரொம்பவே அமைதியா இருக்கு. இப்போ இந்த இடத்துல நடக்க முடியாம ஒரே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கிற சஞ்சனா இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இது நடக்கிற காலகட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1997 இருந்து 2000 காலகட்டம். ஸோ இந்த கேப்ல தான் இந்த ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அண்ட் 12 வயசு இருக்கிற சஞ்சனா இவங்களும் பயத்துல அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாரோ முணுமுணுக்கிற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இதை இவங்களும் பயத்தோட ஓகே யாரோ இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சஞ்சனா இவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் சைட்ல பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களும் திரும்பி பார்த்த உடனே பயத்துல அப்படியே கீழே விழுந்த மாதிரி கீழே உட்காந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி சைட்ல ஒரு மாந்திரிகவாதி இந்த அக்னி குண்டெல்லாம் வச்சு அந்த இடத்துல இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அங்க இருக்கிற அந்த மாந்திரிகரும் என்ன மாதிரி கருப்பு உடையெல்லாம் போட்டுட்டு கழுத்துல நிறைய மாலை, அதுலயும் இந்த எலும்பால செய்யப்பட்ட மாலைகள் கையிலயும் அந்த மாதிரிலாம் இருக்கு. பாக்குறதுக்கே விசித்திரமாவும் இருக்காரு. கருப்பு கலர்ல ஒரு பெரிய பொட்டும் வச்சிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட அந்த மாந்திரிகர் அந்த அக்னி குண்டத்தை பார்த்து இந்த மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லுவாரான்னு பாத்தீங்கன்னா அதை பண்ணல. இங்க நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா சைட்ல உட்காந்துட்டு இருக்கிற சஞ்சனா இவங்களை பார்த்துதான் ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டும் அந்த மந்திர வார்த்தைகளும் சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த நமட்டு சிரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சிரிச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்ததா சஞ்சனா அவங்களும் பார்த்து இன்னமும் பயந்துருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருந்த அந்த மாந்திரிகர் அந்த இடத்த விட்டு அப்படியே பொறுமையா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு சுத்தி யாராச்சு ஆளு வராங்களா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் இவரோட பையில இருக்கிற ஒரு வெள்ளை துணியை எடுக்கிறாரு. அந்த வெள்ளை துணியில ஏதோ கருப்பு கலர்ல ஏதோ ஒரு விஷயத்த அதுல பூசுறாரு. இப்போ ஒரு வெள்ளை துணியில வந்து இந்த மஞ்சள் குங்குமத்தை எல்லாம் தடவாங்களே அதே மாதிரி கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. அத அந்த துணியோட ஒரு பாதியில தடவுறாரு, இன்னொரு பாதி அப்படியே கரப்படாம வெள்ளையா வந்துட்டு இருக்கு. அண்ட் அப்படிப்பட்ட துணியை அப்படியே கையிலயும் எடுத்துட்டு வர்றாரு. டைரக்டா சஞ்சனா இவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்ன பாப்பா வயசுக்கு வந்துட்டியா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் இந்த மாதிரி வயசுல நடக்கிறது தான், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எந்திரு அப்படின்னு சொல்லும் போது சஞ்சனா அவங்களும் அவங்கள அறியாமலே எந்திரிச்சும் நிக்கிறாங்க. அப்படி எந்திரிச்சு நிற்கும் போது சஞ்சனா அவங்க சின்ன பொண்ணு தானே, ஸோ அவங்களோட கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரத்தம் வடிஞ்சோ இருக்கு. அதுல கரப்படியாத அந்த வெள்ளை துணியை வச்சு அந்த ரத்தத்தை அப்படியே தொடச்சும் எடுக்கிறாரு. அப்படி தொடச்சு எடுத்ததுக்கு அப்புறம் சஞ்சனா அவங்க தலையில அப்படியே கையை வச்சு சும்மா தலையை தடவி கொடுக்குற மாதிரி அப்படியே கையை வச்சு திடீர்னு முடியை பிடிச்சி இழுத்துடுறாரு. கையில பாத்தீங்கன்னா ஒரு 4-5 முடி அப்படியே கொத்தா புடுங்கிட்டும் வந்துருது. இதனால இன்னும் பயந்த சஞ்சனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த மாந்திரிகர் சஞ்சனா அவங்கள பிடிக்க வரலான்னு போது சஞ்சனா இவங்களும் உயிர் பயத்துல இந்த இடத்தை விட்டு வேகமா ஓடும் போது பக்கத்துல இந்த முள் செடியும் இருக்கு. அதுல அவங்க பாவாடையும் மாட்டிக்குது. மாட்டினது மட்டும் இல்லாம அதுல கிழிஞ்சு ஒரு சின்ன பிட்டு அந்த முள்ளுல அப்படியே மாட்டிட்டும் நிக்குது. இப்ப இந்த இடத்துல இருக்கிற மாந்திரிகர் அவருக்கு அந்த துணியோட அந்த பிட்டும் கிடைச்சிருச்சு. ஆனா இத அறியாம சஞ்சனா இவங்களும் இந்த இடத்தை விட்டு வேகமாவும் ஓடி இருக்காங்க. அப்படி ஓடினவங்க டைரக்டா வீட்டுக்கு போயிட்டு இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லல, ஒரு மாதிரி அழுதுட்டே இருந்திருக்காங்க. அந்த வீட்டுல சஞ்சனா இவங்க உடம்புல இருக்கிற ரத்தக்கரையை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, ஓகே பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, இதனாலதான் பயத்துல அழறாம், அண்ட் அவளுக்கு உடல்ல வலி அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த வயசுக்கு வந்த விஷயம் அதுக்குண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி சஞ்சனாவை அப்படியே அந்த ஓலை கொட்டாயில உட்கார வைக்கிறாங்க. ஆனா சஞ்சனாக்கு அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை ஸ்டில் இப்ப வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இன்னைய தேதி வரைக்கும் அவங்கள விடாத கருப்பு மாதிரி துரத்திட்டும் இருக்கு. பொதுவா எந்த ஊரா இருந்தாலும் வயசுக்கு வந்த அந்த பொண்ணை அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் தனியா தான் வச்சிருப்பாங்க. அதுவும் கிராமப்புறத்துல வந்து இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல இருந்து பின்புறத்துல ஒரு சின்னதா கொட்டாய் மாதிரி கட்டி அந்த இடத்துல தான் அந்த வயசுக்கு வந்த பெண்ணை வச்சு பார்த்துப்பாங்க. அதே மாதிரிதான் சஞ்சனா இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்னதா இந்த பச்சை ஓலெல்லாம் கட்டி அதுக்குள்ளதான் சஞ்சனா இவங்களையும் உட்கார வைக்கிறாங்க. இது வயசுக்கு வந்து ஒரு நாள் முடிஞ்சு 2வது நாளும் ஆரம்பிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் அப்போ கூட அம்மா இவங்களும் துணைக்கு இருந்து இருக்காங்க. ஆனா அடுத்த நாள் அப்ப பாத்தீங்கன்னா அம்மா இவங்க வீட்டுல நிறைய வேலை செஞ்சதுனால கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறாங்க. இதனால அம்மா இவங்க வீட்டுக்குள்ளேயே தூங்கிடுறாங்க. இந்த சைடுல வெளியில சஞ்சனா இவங்க மட்டும்தான் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. சஞ்சனா இவங்களும் டயர்ட்ல படுத்துடுறாங்க. அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரலும் கேக்குது, சஞ்சனா சஞ்சனா தூங்கிட்டியாமா, அம்மாவுக்கு அசதியா இருந்தது, அதனாலதான் வீட்லயே தூங்கிட்டேன், ஏதாச்சும் வேணுமா, நான் வரட்டா அப்படின்னு அம்மாவோட குரலும் கேட்க இதை கேட்ட சஞ்சனா இவங்களும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க தூங்குங்க அப்படின்னு சஞ்சனா இவங்களும் சொல்ல, இல்லம்மா நான் வரேன் அப்படின்னு அம்மா இவங்களும் சொல்ல, பட் சஞ்சனா இவங்களும் இல்லம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்றேன்ல
அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா சாஃப்டா பேசின அம்மாவுடைய அந்த குரல் ஒரு லெவலுக்கு அப்புறம் ரொம்பவே ஆக்ரோஷமாவும் மாற ஆரம்பிக்குது. இதை கேட்ட சஞ்சனா இவங்களும் அப்படியே அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு உட்காடுறாங்க. அண்ட் சஞ்சனா இவங்க இருக்கிற அந்த பச்சை ஓலையால செய்யப்பட்ட அந்த சின்ன டென்ட் பாத்தீங்கன்னா முன்னாடி துணி வச்சு மூடி இருக்காங்க. அதாவது கதவுக்கு பதிலாக ஒரு சின்ன துணியை வச்சு மூடி இருக்காங்க. அந்த துணிக்கு அந்த பக்கம் யாரோ நிக்கிறது சஞ்சனா இவங்களுக்கும் தெரியுது. ஏன்னா காலோட பகுதி மட்டும் கிளியரா பார்க்க முடியுது. அது இருட்டுல அந்த இடத்துல கால் இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஆணோட காலா இல்ல பெண்ணோட காலான்னு தெரியல. பட் இவ்வளவு நேரம் பேசுனதை வச்சு அம்மாவா தான் இருக்கும் அப்படின்னு சஞ்சனா இவங்களும் என்னமா அங்கே நிக்கிற வா அப்படின்னு சஞ்சனா இவங்களும் கூப்பிடுறாங்க. ஆனா வாசல்ல இருக்கிற அம்மா அவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. மா நீ தானே வெளில இருக்க அப்படின்னு சஞ்சனா இவங்க அந்த துணியை அப்படி விலைக்கும் பார்க்குறாங்க. விலைக்கு பார்த்த இவங்க அந்த இடத்துல அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சஞ்சனா இப்போ இவங்க தங்கி இருக்கிற இந்த கூரை வீட்டுக்கு அப்படியே வெளியில பார்த்தீங்கன்னா தலை இல்லாத ஒரு உருவமும் நிற்குது. அதுவும் உடம்புல ஒட்டு துணி இல்லாமலும் நிற்குது. அது ஒரு ஆணுடைய உருவம். தலை மட்டும் இல்லாமல் அப்படியே வெட்டப்பட்டும் இருக்கு. பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோரமான காட்சியை அந்த சின்ன வயசுல சஞ்சனா இவங்க முத தடவையா பார்த்து அலறி இருக்காங்க. இப்படி சஞ்சனா இவங்க அலர்ன சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பாட்டி எல்லாருமே எந்திரிச்சும் வராங்க. எந்திரிச்சு வந்து சஞ்சனா கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சஞ்சனா இவங்களால எதுவுமே பேச முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயத்தோட இருக்க. அப்ப பாட்டி இவங்க சஞ்சனா கிட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, இந்த சமயம் இந்த மாதிரி காத்துக்கருப்பு வேலைலாம் இருக்கும், பாட்டி நான் உன் கூட இருக்கேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு பாட்டி அவங்களும் சஞ்சனா கூட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி பொறுமையா சஞ்சனா கிட்ட பேசி சரிம்மா என்னாச்சு ஏன் கத்தன அப்படின்னு கேட்கும்போது சஞ்சனா அவங்களும் சொல்றாங்க இல்ல பாட்டி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அம்மாவோட குரலும் கேட்டது, அட துணைக்கு வரவா அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் வேணான்னு சொன்னேன். ஆனா கொஞ்ச நேரத்திலே வெளியில அம்மா நிக்கிற மாதிரி இருந்தது. நானும் உள்ள கூப்பிட்டு பார்த்தேன் வரல. துணியை விலைக்கு பார்த்தா தலை இல்லாம ஒரு உருவமும் நிக்குது அப்படின்னு இவங்களும் பயப்பட அப்ப பாட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா சஞ்சனாவோட அம்மாவை கூப்பிடுறாங்க. அந்த சஞ்சனாவோட அம்மாவும் வராங்க. அவங்களும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதான் நடுராத்திரி ஆகுதுல, ஒண்ணு குழந்தைய பார்த்தோம்னா நீ எதுவும் பேசாம எந்திரிச்சு இங்க வந்து பார்க்கணும், அது என்ன வீட்டுக்குள்ள இருந்து குரல் கொடுக்கறது அப்படின்னு கேட்கும்போது இது நான் குரல் கொடுத்தேனா நான் ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு எவ்வளவு வேலை செஞ்சேன்னு உங்களுக்கே தெரியும், அசதியில தூங்கிட்டேன், நான் எதுவுமே குரல் கொடுக்கல, அப்படியே நான் குரல் கொடுக்கறதா இருந்தாலும் நான் எந்திரிச்சு வந்து இவட்ட டைரக்டா இங்க வந்து பேசியிருக்க போறேன், நான் எதுவும் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது பாட்டியும் யோசிக்கிறாங்க. சஞ்சனாவும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சஞ்சனா இவங்க கிட்ட கொஞ்சம் பேசி அவங்களை சமாதானப்படுத்துறாங்க. நைட் எல்லாருமே சகஜமா தூங்குறாங்க. இப்படி தூங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரோ பாட்டியோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. வழியில பாட்டி இவங்களை எந்திரிச்சு அசிங்கமா திட்டுறாங்க. பொதுவாக இந்த கிராமப்புறத்துல கிராமம்னு மட்டும் இல்ல சிட்டில கூட பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிங்க நைட் டைம்ல சம்பந்தமே இல்லாம திடீர்னு அசிங்கமா திட்ட ஆரம்பிப்பாங்க. தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே. ஏன்னா அங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு கிளியரா தெரியும். அதாவது நைட் டைம்ல இந்த காத்து கருப்பு சேஸ்டதுன்னா அந்த இடத்துல அசிங்கமா திட்டுவாங்க, செருப்பு தூக்கி அடிப்பாங்க, மரம் தொடப்பக்கட்டை அப்படின்னு எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சு பயங்கரமா திட்டுவாங்க. அதே போலதான் இந்த இடத்துல சஞ்சனா அவங்க பாட்டியும் அசிங்கமா திட்ட ஆரம்பிக்கும் போது அப்ப சஞ்சனா இவங்க பாட்டி பின்னாடி யாரோ இங்க இருந்து அங்கன்னு ஓடுற ஒரு சத்தமும் கேக்குது. பாட்டி இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பார்த்த பாட்டி அந்த இடத்துல அவங்களும் பயங்கரமா கத்துறாங்க. இவங்க கத்தல அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சஞ்சனா ஒரு தலையில்லாத உருவத்தை பார்த்திருப்பாங்களே, அதே உருவம் தான் இப்போ பாட்டி இவங்களோட தலைமுடியை பிடிச்சி எழுத்தும் இருக்கு அண்ட் இங்க அங்கன்னு ஓடியும் இருக்கு. இந்த உருவத்தை அந்த சமயம் சஞ்சனாவும் பார்த்திருக்காங்க. சஞ்சனாவோட பாட்டி ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் பார்த்திருக்காங்க. அப்பதான் பாட்டி இவங்களுக்கும் புரியுது இது காத்து கருப்போட சேஷ்டை கிடையாது, இது உண்மையிலேயே ஏதோ பேயோட சேஷ்டை தான் அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டு இவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே வர வச்சு எல்லாருமே விடிய சஞ்சனா அவங்க வீட்டுல தான் தங்கி இருக்காங்க. அப்படி ஆட்கள் அதிகமா இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பேயோட தொல்லை அறவே இல்லாம ரொம்பவே அமைதியா தான் இருக்கு. இப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே கோயிலுக்கும் போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள எந்த சக்தியும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அருவாலை நேந்தி அந்த இடத்துல வச்சுட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம அந்த கோவில்ல இருந்து ஒரு பழைய பெரிய வீச்சு அருவாலையும் எடுத்துட்டு வராங்க. அதை எடுத்துட்டு வந்து இவங்க வீட்டு வாசல்ல கட்டியும் வைக்கிறாங்க.
பொதுவா காவல் தெய்வத்தோட ஆயுதம் நம்ம வீட்டுல இருந்தா நல்லது, இந்த மாதிரி பேய்க தொல்லாம் இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையா வந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் பாட்டி இவங்களும் அந்த பெரிய வீச்சருவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சஞ்சனா இவங்க வயசுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்துல வந்து இந்த கெட்டதுகளோட ஈர்ப்பு ரொம்பவே இவங்களை நோக்கி இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஆனா இதோட பிரச்சனை முடிஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா குலதெய்வத்தோட ஆயுதத்தை வீட்டுல கட்டினதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் அந்த வீட்டுல எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சுமூகமா தான் இருந்திருக்கு. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஏரியால இருக்கிற சின்ன பசங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா சஞ்சனா இவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே அசந்த நேரமா பார்த்து அந்த அருவால கழட்டி எடுத்துட்டும் போயிடுறாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே அந்த சைட்ல அந்த மாந்திரிகன் ஒருத்தர் இருக்கான்ல அவனோட வேலையா தான் இருந்துட்டு இருக்கு. இது மாதிரி இந்த வீட்டு வாசல்ல வந்து ஒரு அருவாலும் கட்டி வச்சிருப்பாங்க. அதை நீ எடுத்துட்டு வந்துட்டனா உனக்கு நான் காசும் தரேன் அப்படின்னு அந்த மாந்திரிக சொன்னதுனாலதான் இந்த பசங்களும் சஞ்சனா இவங்க வீட்டுக்கே தெரியாம அந்த அருவாலையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த ஒரு வாரமும் முடியுது. எந்த பிரச்சனையுமே இல்ல, சுமூகமா தான் இருக்காங்க. ஆனா அந்த 8வது நாள் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த வீடே அதிர்ந்து போன மாதிரி ஒரு விஷயமும் நடக்குது. அது என்னன்னா வீட்டுல வழக்கமா சகஜமா எல்லாருமே நார்மலா தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் சஞ்சனா இவங்க கூட பாட்டி அவங்க எல்லாருமே துணைக்கி படுத்துட்டும் இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயம் சஞ்சனா இவங்களுக்கு அண்ணனும் இருக்காங்க, தம்பியும் இருக்காங்க, அட அப்பா தாத்தா எல்லாருமே வீட்டுக்குள்ள தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது சஞ்சனாவோட தம்பி அவர் ரொம்பவே சின்ன பையன் தான், ஒரு 8 வயசு இருக்கும். அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் திடீர்னு அலறவும் ஆரம்பிக்கிறான். அதாவது காலில் யாரோ சூடு வச்ச மாதிரி பயங்கரமா கத்துறான். வீட்டுல இருக்கிற அப்பா தாத்தா அண்ட் அண்ணன் எல்லாருமே லைட்டை போட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த சின்ன பையன் பயங்கரமா விடாம அழுதுட்டும் இருக்கான். அண்டு காலை இறுக்கியும் பிடிச்சிட்டு இருக்கான். டேய் என்னாச்சுடா, எதனா கடிச்சிருச்சா, பாம்பு எதனா கடிச்சிருச்சா அப்படின்னு அங்கங்க சுத்தி பாக்குறாங்க. அந்த பையன் அடிப்பட்ட இடத்துல இருந்து கையை எடுக்கவே இல்லை, அந்த அளவுக்கு இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கான். ஏன்னா சின்ன பையன்ல வலி ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. கடைசியா தாத்தா இவர் என்ன பண்றாருன்னா நைனா என்னாச்சு கையெடு அப்படின்னு அந்த கையை எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல யாரோ இப்பதான் சூடு வச்சுட்டும் போயிருக்காங்க. அதுவும் ஒரு ரூபாய் காசு சைஸ்ல வந்து நல்லா பழுக்க காய வச்சு அந்த தோல் அப்படியே வெந்து போய் உள்ள இருக்கிற வெள்ளை தோலே தெரியும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு அந்த சின்ன பையனோட காலில் யாரோ சூடு வச்சிருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட விஷயம் இந்த வீட்டுல வேற யாரு பண்ணுவா? தாத்தா அப்பா அண்ணன் எல்லாருமே நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பண்ணலன்னா வேற யாரு பண்ணிருப்பா அப்படின்னு இவங்களுக்கு சுத்தமா ஐடியாவும் இல்லை. உடனே தாத்தா பாட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா மஞ்சள் வேப்பிலை இதெல்லாம் அரைச்சு அந்த அடிப்பட்ட இடத்துல கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் வச்சு துணியும் கட்டி விடுறாங்க. இருந்தாலும் அந்த நைட்டு ஃபுல்லா அந்த பையன் தூங்காமலும் இருக்கான். ஏன்னா வலி ரொம்பவே அதிகமா இருக்குல்ல. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏதாச்சும் பக்கத்துல கிளினிக்கும் கூட்டு போக முடியும். அந்த சமயம் நைட் டைம்ல கிளினிக்னு எதுவுமே கிடையாது. இப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஏரியால அந்த சமயம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சாமத்து கோடாங்கி புடுபுடுக்காரெல்லாம் வந்து நிறைய பேரும் வருவாங்க. ஆனா இப்பதான் எங்க போனாங்க என்னன்னு தெரியல. நிறைய இடத்துல அவங்களோட நடமாட்டமே கிடையாது. அப்படியே நடமாடினாலும் இந்த ஃபேக்கான ஆளுங்களா தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த ஏரியால வந்து அந்த சாமத்து கோடாங்கியும் ஒரு வீட்டுல ஒரு விஷயத்த சொல்லிட்டு வராங்க. அப்ப சஞ்சனா இவங்க வீடு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை பார்த்து ஒரு சில வார்த்தைகளும் சொல்றாங்க. இந்த வீடு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த வீட்டுல வயசுக்கு வந்த பெண்ணுக்கு பெரிய ஆபத்தே இருக்கு. குடும்பத்துல இருக்கிறவங்க சூதானமா நடந்துக்கலனா இந்த வீடே தரமட்டமா போயிடும் அப்படின்னு அந்த சாமத்து கோடாங்கி நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயமுறுத்துறாங்க. இந்த வீட்டுல இருக்கிற பாட்டி தாத்தா இவங்க கேட்டு ரொம்பவே மனவேதனை அடைறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வயசானவங்க இந்த மாதிரி விஷயத்த ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. இது மட்டும் இல்லாம இது இந்த 90 காலகட்டத்தில் நடந்ததுனால பெரும்பான்மையா இந்த விஷயத்த கேட்ட உடனே மனசளவுல கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பாட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த சாமத்து கோடாங்கிய பார்த்து என்ன சொல்றீங்க, என்னென்னவோ பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்றீங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது உன் வீட்டுல துஷ்ட சக்தியோட நடமாட்டம் இருக்கு, உண்மையிலே என்ன நடந்ததுன்னு உன் பேத்தியை கேளு. ஏன்னா அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது உன் பேத்திக்கிட்ட இருந்துதான். அவகிட்ட போயிட்டு ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்ததுன்னு தெளிவா கேளு. அப்ப உங்களுக்கு விஷயம் புரிய வரும். இது மட்டும் இல்லாம நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்க பேத்தி இழக்க நேரிடும். உடனே நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போங்க, இல்லனா இந்த குடும்பமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு அப்படியே அடுத்த வீட்டுக்கும் போயிடுறாரு. ஆனா அடுத்த வீட்டுல வந்து சாதாரணமான வார்த்தைகள் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாட்டி இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. டைரக்டா சஞ்சனா கிட்டயும் போறாங்க. மா இதெல்லாம் மறைக்கிறியா, என்னாச்சு
எதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு, நாங்க எதா இருந்தாலும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சஞ்சனா இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. அப்ப பாட்டி தெளிவா கேக்குறாங்க, உனக்கு ஃபர்ஸ்ட் எப்ப வயிற்று வலி வர ஆரம்பிச்சது, அன்னைக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு தெளிவா சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சஞ்சனா இவங்களுக்கும் அப்பதான் அந்த விஷயமும் ஞாபகம் வருது. இவங்களும் கிளியரா சொல்றாங்க, இல்ல பாட்டி, அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போதே எனக்கு கொஞ்சம் வயிறு அண்ட் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நானும் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூல்ல படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இருந்தேன். அண்ட் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு அந்த காட்டு வழி பாதையில் தானே வரணும். அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என் முன்னாடி ஒரு பெரிய பாம்பும் போச்சு. அந்த பாம்பு எங்க இருந்து என்ன கடிச்சிருமோ அப்படின்னு நானும் பயந்து பின்னாடியும் வந்தேன். அப்போ அந்த ஒத்தடி பாதை ஓரமா இருக்கிற இந்த முள்ளு என் காலில் குத்திச்சு. அந்த பாம்பு பார்த்த பயம், முள்ளு குத்தின வலின்னு அந்த இடத்துல எனக்கு வயிறு வலி ரொம்பவே அதிகமா ஆரம்பிச்சு அந்த உடம்புல இருந்து ரத்தம்லாம் வந்தது. நானும் அந்த இடத்துல எந்திரிச்சுக்க முடியாம பயத்துல அண்டு வலியோட உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ அந்த இடத்துல முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்டது பாட்டி. என்னன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒருத்தர் ஃபுல்லா கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஏதோ நெருப்பெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. ஏதோ சாமியார் மாதிரி இருந்தாரு, கருப்பு ட்ரெஸ் போட்டு இருந்தாரு. என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு, பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருந்தாரு. அப்ப அங்க இருக்கிற அந்த ஆளு அவரோட பேக்ல இருந்து ஒரு வெள்ளை துணி எடுத்தாரு. அந்த வெள்ளை துணி நல்லா அழுக்காகாம இருந்தது. அதுல கருப்பா எதையோ எடுத்து தடவி இருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் நல்லா வெள்ளையா கரப்படாமலும் இருக்கு. அந்த துணியை அப்படியே எடுத்துட்டு என்கிட்டே வந்தாரு. அண்ட் என்கிட்ட ரொம்பவே சகஜமா பாசமா பேசுற மாதிரி பேசி என்னை எந்திரிக்க சொன்னாரு. அப்போ என் கால்ல எல்லாம் ரத்தமா இருந்தது. அந்த ரத்தத்தை அந்த வெள்ளை துணியை வச்சு தொடச்சு எடுத்தாரு. அண்ட் என் தலையை தோதி கொடுக்குற மாதிரி முடியை பிடிச்சி எடுத்தாரு. கையில முடிய இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பயமாயிருச்சு. இந்த இடத்த விட்டு ஓடும்போது அங்க முள்ளுல என் துணி மாட்டி கிழிஞ்சிச்சு. அதெல்லாம் கண்டுக்காம நான் வந்துட்டேன் பாட்டி. அதுக்கப்புறம் எனக்கு என்ன சின்ன தெரியல. அதுக்கு அன்னைக்கு நைட்டு தான் வீட்டு வாசல்ல தலையில்லாத உருவத்தெல்லாம் பார்த்தோம். நீங்க கூட பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி இவங்களுக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க ஏரியால அந்த சமயம் ஒரு மாந்திரிகரும் இருந்திருக்கான். அவனுக்கு இதுதான் வேலை. அதாவது இந்த கெட்டதெல்லாம் பண்ணி இந்த மாந்திரிக சக்தியை அடையிறது தான் இவனோட வேலையா இருந்துட்டு நிறைய பேருக்கு கெட்டது பண்றதா இருக்கட்டும், இந்த பில்லி சூனி அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவனும் பண்ணிட்டு இருப்பான். அவன் எப்பவுமே அந்த காட்டை சுத்தி தான் இருந்திருப்பான். ஆனா இவன் எதுக்கு தேவையில்லாம என் பேத்திக்கிட்ட இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணான் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் பாட்டிக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. அது என்னன்னா சஞ்சனா இவங்களுடைய அந்த பிறப்பின் ரகசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது சஞ்சனா இவங்க பிறந்த அந்த டைமா இருக்கட்டும், இவங்க நட்சத்திரம் ராசி இது எல்லாமே இந்த பலி கொடுக்கறதுக்கு உகந்த ராசி உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பழைய படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை இருக்கும். அந்த குழந்தை ரொம்பவே ரேரான ஒரு டைமிங்லயும் ஒரு நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி பிறந்திருக்கும். அந்த குழந்தைய பலி கொடுத்தா அளவில்லா சக்திகளை பெறலாம் அப்படின்னு அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. சேம் அதே மாதிரி விஷயம் தான் இந்த இடத்துல சஞ்சனா இவங்க லைஃப்ல நடந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல சஞ்சனா இவங்களோட நேம் கூட ஒரிஜினல் நேம் இல்ல, வீட்டுல சும்மா சஞ்சனா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்களோட ஜாதக பேரு வேற. இது ஆல்ரெடி பாட்டி இவங்களுக்கும் தெரியும். அது தெரிஞ்சதுனால தான் இல்ல இந்த நேம் வந்து மோஸ்டா வெளியில தெரிய வேண்டாம், நாம வெளியில எங்கேயும் இந்த ஜாதக பேரை யூஸ் பண்ண வேண்டாம், சாதாரணமா இவளுக்கு ஒரு சாதாரணமான பேரை வைக்கலாம் அப்படின்னு தான் சஞ்சனா அப்படின்ற ஒரு பேரும் வச்சிருக்காங்க. ஆனா என் பேத்திக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு பாட்டி இவங்களுக்கும் ஒன்னும் தெரியாம முடிச்சுட்டும் இருக்காங்க. அப்ப பாட்டி இவங்க ஏரியால இந்த சோழி போட்டு கணிச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அம்மாவும் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு அந்த சோழி போடுற அம்மா கிட்டையும் போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இதை பத்தி விசாரிக்கும் போது அவங்களும் சோழி போடுறாங்க. அப்படி சோழி போடும்போது தான் அந்த சோழி போடுற அம்மாக்கே தெரியும், உன் பேத்தி இந்த டைம்ல இந்த ராசியில அது ரொம்பவே ரேரான டைம்ல பிறந்திருக்கா. சொல்ல போனா ரேரான பீஸ் செட்டியாரு அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் சஞ்சனா இவங்க ராசி அப்படின்றது அவங்களுக்கும் கிளியரா தெரிஞ்சிருக்கு. அண்டு இந்த ஒரு விஷயம் அங்க இருக்கிற அந்த மாந்திரிகன் அவனுக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, உன் பேத்தி வயசுக்கு வந்த அந்த நாள் ஒரு அமாவாசை. பொதுவா இந்த அமாவாசை டைம்ல இந்த மாந்திரிகர்லாம் நிறைய இந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அந்த இடத்துல அவனும் பூஜை பண்ணியிருக்கான். அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஏதோ ஒரு ஆன்மா தான் இப்ப இந்த இடத்துல நடந்து போற இந்த பொண்ணுக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரம் இவ ரொம்பவே ரேரான ஒரு பொண்ணு, இவளை நீ பலி கொடுத்தனா உனக்கு அளவில்லாத சக்தியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற ஏதோ ஒரு ஆன்மா தான் அந்த மாந்திரிகர்கிட்டையும் சொல்லியிருக்கு. ஆனா அந்த சமயம் இந்த ஒரு விஷயத்த மாந்திரிகர் நம்பவும் இல்லை. ஏன்னா இந்த ஆன்மா நம்ம கட்டுப்பாட்டுல இருந்து வெளியில வரத்துக்கு என்ன வேணாலும் பொண்ணு அப்படின்னு இவ அந்த ஒரு சமயம் அதை நம்பாம, சரி நீ சொல்றது உண்மைனா இதை நான் எப்படி நம்புறது, இதை நம்புறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்னு இந்த மாந்திரிகர் அந்த ஆன்மா கிட்ட கேட்கும்போது அப்பதான் அந்த ஆன்மா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கும். அதாவது பொதுவா இந்த மாந்திரிகர் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன மனுஷங்களோட கழிவு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களை எரிக்கும் போது அவங்க உடல்ல இருந்து ஒரு விதமான கழிவு நீர் வெளியிலேயே ஏறும், வேஸ்டேஜ் மாதிரி. அதை பொதுவா இந்த மாந்திரிகத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதுதான் கருப்பா இருக்கும். அதை தான் ஒரு வெள்ளை துணியில எடுத்து ஒரு பாதியில தொடச்சு இருப்பாரு. இன்னொரு கரப்படாத அந்த வெள்ளை துணியை அந்த பொண்ணோட ரத்தத்தை கொண்டு வா, அந்த பொண்ணோட முடி
முன்னாடி முடிஞ்சா துணியெல்லாம் எடுத்துடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாந்திரிகரும் அன்னைக்கு அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பார்ல, அதை வச்சு சுடுகாட்டு காளிக்கு வந்து ஒரு பூஜையும் பண்ணிருப்பாரு. அதன் மூலியமா தான் உண்மையிலே இந்த ஆன்மா சொல்றது உண்மை அப்படின்னு இந்த ஆளுக்கும் தெரிய வந்து இப்போ அவனோட டார்கெட்டா சஞ்சனா இவங்களும் மாறி இருக்காங்க. அன்னையில இருந்து தான் சஞ்சனா இவங்களை பயமுறுத்துறதா இருக்கட்டும், இவங்க குடும்பத்தை மிரட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு ஆன்மா, தலை இல்லாத ஆன்மாவை அந்த வீட்டுக்கும் ஈவி விட்டுருப்பான். இப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டி இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. என் பேத்தியை எப்படியாச்சும் காப்பாற்றணும், என்ன பண்ணுங்கன்னு சொல்லும்போது அந்த சோழி போடுறவங்க அவங்களும் சோழி போட்டு பார்க்குறாங்க. பட் அவங்களுக்கு இந்த பொண்ணை எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. அவங்களும் கிளியராக சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கணிச்சு சொல்றதுக்காகவும் என்னை தேடி வருவாங்க. ஆனால் தடவை உன் பேத்தியை இந்த பிரச்சனைலேருந்து வெளியில கொண்டு வரதுக்கு என் சோழி எந்த ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்குதா அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாகவும் சொல்ல அந்த இந்த இடத்துல இருந்து பாட்டி இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பாட்டி இவங்களும் சஞ்சனாவை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்க சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற நிறைய பேர்கிட்டையும் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்க ஏரியாவில் இருக்கிற நிறைய ஆட்கள்லாம் கூட்டு போயிட்டு அந்த காட்டு பகுதியில் இருக்கிற அந்த மாந்திரிகன் அவன் இருக்கானா, அவன் இருந்தானா இன்னைக்கு அவன் சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கும் போறாங்க. ஆனா இவங்க அதுக்கப்புறம் தேடின எல்லா சமயமும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மாந்திரிகர் கண்ணுலே தென்படல, எங்க இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனா அவன் ஏவி விட்ட அந்த தலையில்லாத உருவம் மட்டும் சஞ்சனா இவங்க குடும்பத்தை பாடா படுத்திட்டும் இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கும் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரியும் உயிர் போகல, பட் இதுக்கு உயிரே போயிடலாம் அப்படின்ற லெவலுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டும் இருக்கு. அப்ப பாட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சில பேரோட அறிவுரை எல்லாம் கேட்டு அங்க இருந்து ஏர்வாடிக்கும் போறாங்க. ஏர்வாடியில உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய தர்காவும் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு அங்க இருக்கிற உஸ்தாத் அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என் பேத்தி எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க கிட்டே இந்த வயசுக்கு வந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டிட்டும் போறாங்க. அப்படி கூட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஏர்வாடியிலே கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் சஞ்சனா அவங்கள தங்க வச்சு இந்த சம்சம் தண்ணின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த தண்ணியில இந்த பாய்ங்கெல்லாம் வெள்ளை கலர் ஒரு பவுடரும் வச்சிருப்பாங்க. அதை அந்த தண்ணியில கலந்து அது கூட பூலாம் கலந்து அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் சஞ்சனா இவங்களை அதுல 3 வேளை குளிக்கவும் வைக்கிறாங்க. அப்படி குளிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல குரான்ல இருக்கிற நிறைய வார்த்தைகள்லாம் படிச்சு சஞ்சனா இவங்களுக்கும் ஊதியம் விடுறாங்க. கடைசியா சஞ்சனா இவங்க இடுப்புல வந்து ஒரு கயிறும் கட்டி விடுறாங்க. பொதுவா தாயத்தை வந்து கையில கட்டுவாங்கல்ல, பட் இது கொஞ்சம் வித்தியாசமா இவங்க இடுப்புல ஒரு கயிறும் கட்டி விடுறாங்க. அப்படி கட்டி விட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுமா, ஆனா ஒரு விஷயத்த தெளிவா மைண்ட்ல வச்சுங்க, இந்த கயிறு எப்ப வேணாலும் அறுந்து போகலாம், அதுக்குன்னு ஆயுள் காலம் கம்மி தான். அந்த கயிறு எப்ப அறந்து போற மாதிரி இத்து போய் அறந்து போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சமயத்துல தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னாடியே நீங்க இங்க வாங்க, உங்களுக்கு இதே மாதிரி மந்திரிச்ச வேற கயிறு கொடுக்குறேன், இதை நீங்க மறுபடியும் இடுப்புல கட்டிங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க காலத்துக்கும் பண்ண வேண்டி இருக்கு. அப்படி பண்ணா மட்டும்தான் அவனோட கொல்லி கண்ணுல இருந்து உங்க பேத்தியை காப்பாற்ற முடியும். வேற வழி இல்லை. ஏன்னா நான் கணிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த மாந்திரிக ஆளு இன்னமும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கான். அவன் எப்ப வேணாலும் உங்க பேத்தி மேல ஏதாச்சும் ஏவி விடுவான். அப்படி ஏவி விட்டா கூட அதை நம்ம தடுத்துடலாம். பட் அவனே தேடி வந்தா எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவன் உயிரோட இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் உங்க பேத்தியை நீங்க தான் பாத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சஞ்சனா இவங்களை வீட்டுக்கும் கூட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படியே சஞ்சனா ஸ்கூலும் முடிக்கிறாங்க. அண்ட் காலேஜும் ஆல்மோஸ்ட் முடிக்கும் போதும் சஞ்சனா இவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு 2 ஆண் நண்பர்களும் இருக்காங்க. அண்ட் சஞ்சனா இவங்க காலேஜ் படிக்கிறதுல ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சஞ்சனா இவங்களுக்கு தெரிஞ்சு 3 ஆண்கள் இருக்காங்க. 2 ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒரு காதலிக்கிற நபர். அடுத்து 2 ஆண் நண்பர், அண்ட் சஞ்சனா இவங்க காதலன், அண்ட் இவங்க கூடவே இன்னும் 2 பெண்கள். இவங்க எல்லாருமே சேர்ந்து சின்னதா ஒரு ட்ரிப் மாதிரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2000க்கு அப்புறம் நடக்குது. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்னதா ட்ரிப் மாதிரி பிளான் பண்றாங்க. வேற எங்கேயுமே இல்லை, குற்றாலத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே குற்றாலமும் போறாங்க. அங்க அந்த குற்றால நீர்வீழ்ச்சியில் வந்து நல்லா ஜாலியா குளிச்சுட்டும் இருக்காங்க. பட் அப்படி குளிச்சுட்டு இருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஞ்சனா இவங்க இடுப்புல இருக்கிற அந்த கயிறு ஆல்மோஸ்ட் இத்து போயிருச்சு. அது இவங்களுக்கே தெரியாம அந்த தண்ணி ஃபோர்ஸ்ல அண்ட் இவங்க ஜாலியா அந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது அது அருந்து இவங்க உடம்பு விட்டு விலகியும் போயிருது. அப்படி விலகி போன கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா சஞ்சனா இவங்களுடைய ஆண் நண்பர்கள் 2 பேர் இருக்காங்களே, அதுல ஒருத்தர் அங்க போற இடத்துலலாம் தண்ணி எல்லாம் பார்த்து குதிச்சு குளிச்சுட்டும் இருக்காரு. அவருக்கு நீச்சல் நல்லாவே தெரியும். அப்படி அந்த இடத்துல ஒரு கிணத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதாரணமா நீச்சல் அடிச்சிட்டு இருந்தவர் அந்த கிணத்துல அந்த நண்பர் மட்டும் தான் குளிச்சிட்டு இருக்காரு. மத்த எல்லாருமே வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த நண்பருடைய காலை பிடிச்சி ஏதோ உள்ள இழுத்துட்டு போன மாதிரியும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த மேல இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப சாதாரணமா நம்ம தண்ணியில இருக்கும்போது தண்ணியில அப்படி உள்ள இறங்கணும்னா நம்ம இறங்குறோமா இல்ல உள்ள இருக்கிற ஏதோ இழுக்குதா அப்படின்னு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த நண்பருடைய காலை வந்து உள்ள இருந்து யாரோ இழுத்துட்டு போனதை வந்து மேல இருக்கிறவங்களும் பாக்குறாங்க. பார்த்து பதறியும் போறாங்க. அப்ப கூட இருக்கிற சஞ்சனாவோட லவர் அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் சும்மா
சும்மா விளையாடுறான், நம்மளை கிண்டல் பண்றதுக்காக விளையாடுறான் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே ஃபன்னா எடுத்துட்டு போறாங்க. ஆனா உள்ள போன அந்த நண்பர் வெளியில வரவே இல்லை. ஏன், அவருடைய உடல் கூட வெளியிலும் வரல. அதுக்கப்புறம் அந்த ஊர் ஆட்களை வச்சு இந்த மாதிரி ஃப்ரெண்டு உள்ள முங்கிட்டாரு, கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க உள்ள முங்கி தேடி அவரை அங்க எதுலயே அவரோட காலு வச்சு கட்டப்பட்டிருக்கிறத அங்க மீட் எடுத்தவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம், இல்லம்மா இதுக்கு முன்னாடி இந்த கிணத்துல நிறைய பேர் குளிச்சிருக்காங்க, என் நீச்சல் தெரியாம உயிருக்கும் போராடி இருக்காங்க, எல்லாரையுமே காப்பாத்திருக்கோம், ஒருத்தர் கூட இந்த இடத்துல இறந்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா உன் ஃப்ரெண்டு நல்லா நீச்சல் தெரியும்னு சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்டோட காலை யாரோ உள்ள இழுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு வேர் பகுதியில இறுக்கி கட்டியும் வச்சிருக்காங்க. ஏன்னா கால் பொதுவா ஒரு சிக்கல்ல மாட்டினா எப்படி இருக்கும், இழுத்து கட்டினா எப்படி இருக்கும்னு எனக்கும் நல்லா தெரியுமா. அந்த இழுத்து கட்டினதுல இருந்து அந்த முடிச்செல்லாம் விடுவிச்சுதான் உங்க ஃப்ரெண்டோட உடம்ப வெளியிலயும் கொண்டு வந்தேன். இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. அந்த சமயம் உங்க ஃப்ரெண்டு கூட வேற யாராச்சும் குளிச்சாங்களான்னு கேட்கும்போது இவங்களும் தெளிவா சொல்றாங்க, நாங்க ஆல்ரெடி குற்றாலத்துல குளிச்சிட்டோம், இதுக்கப்புறம் குளிச்சா போடுறதுக்கு துணி இல்லை. ஆனா இவன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம தண்ணியில குதிச்சுட்டான், இவன் மட்டும்தான் குளிச்சான்னு சொல்லும்போது அங்க இருக்கிற யாராலையுமே இந்த ஒரு விஷயத்த நம்ப முடியல, ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்ப அந்த நண்பர் இறந்தும் போயிட்டாரு. ஒரு ட்ரிப்புக்காக வந்த இந்த ஒரு விஷயம் ரொம்பவே சோகத்தோட தான் முடிஞ்சும் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் சஞ்சனா இவங்களுக்கு தெரியாது இவங்க இடுப்புல இருந்த அந்த கயிறு கழண்டுட்டு இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த அடுத்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா சஞ்சனாவுடைய இன்னொரு நண்பர், ரெண்டாவதா இருக்கிற அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவரும் இறந்து போறாரு. ஆனா எப்படி இறந்தாருன்னு தெரியல. தூங்கினவரு விடியும் போது எந்திரிக்கல, தூக்கத்திலே உயிர் பிரிஞ்ச மாதிரி அப்படியே அந்த இடத்துலயும் படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு உடல் குறைபாடுகள்னு எதுவுமே சொல்ல முடியாது, சின்ன பையன்தான். அப்படிப்பட்ட நண்பர் எப்படி இறந்தாரு அப்படின்னு சஞ்சனா இவங்களால அந்த சமயம் யூகிக்க கூட முடியல. ஆனா இதுக்கு அடுத்த டார்கெட் யாருன்னு தெரியாம சஞ்சனா இவங்களும் அடுத்தடுத்த நாட்கள்ல அவங்க காதலன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்னா 2 ஃப்ரெண்டும் இறந்துட்டாங்கல்ல, சரி நம்ம ஏரியாலேயே கொஞ்சம் வெளியில போயிட்டு நம்ம மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இவங்களும் அங்க இருக்கிற ஒரு பொது இடத்துலயும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சஞ்சனாவுடைய காதலன் இவரு, சஞ்சனா தூரத்துல ஒருத்தர் வந்துட்டு இருக்கான், அவனுக்கு இங்க இருந்து பார்த்தா தலையே இல்லாத மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஒரு மாதிரி சிரிப்போட சஞ்சனா கிட்ட சொல்லும்போது, யாரா அது அப்படின்னு சஞ்சனா இவங்களும் அந்த வர நபரை பார்க்கும்போது சஞ்சனா இவங்களுக்கும் இப்பதான் அந்த சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயமும் அப்படியே மைண்ட்ல ஓடவும் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த தாயத்தை இந்த கயிறு கட்டினதுக்கு அப்புறம் இந்த விஷயம் எல்லாமே இவங்களை விட்டும் போயிருச்சு, பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் மறந்துட்டு இவங்களும் சகஜ வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சடனா அங்க இந்த மாதிரி விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களும் எதிர்ச்சா இவங்க இடுப்பை தொட்டு பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கே புரியுது இடுப்புல கயிறு இல்லை அப்படின்னு. இது மட்டும் இல்லாம அங்க தலை இல்லாம வந்துட்டு இருக்கிற அந்த உருவம் இவங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அதுவும் பட்டப்பகல்ல ஒரு உச்சி வெயில தான் இந்த ஒரு விஷயமும் நடந்துட்டும் இருக்கு. அப்போ ரொம்பவே சகஜமா பேசிட்டு இருந்த காதலன் இவரு, அது வந்துருச்சு, அது உன்னை கொல்லாம விடாது, இதுக்கப்புறம் உன்னை யார்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி பெனாத்தவும் ஆரம்பிக்கிறாரு. சஞ்சனா இவங்களும், டேய் என்னாச்சுரா என்னாச்சு அப்படின்னு கேட்க அந்த இடத்துல காதலன் அவரும் அப்படியே மயங்கியும் விழுறாரு. சஞ்சனா இவங்க கிட்ட தண்ணி இருந்ததுனால அவர் மூஞ்சில தண்ணி தெளிச்சு எழுப்புனதுக்கு அப்புறம், டேய் என்னாச்சு லூசு மாதிரி வளரிட்டுக்கன்னு கேட்கும்போது அந்த காதலன் அவரும், ஏய் எனக்கு என்னாச்சு, நடுவில் ஏதோ நடந்த மாதிரி இருக்கு, எதுவுமே ஞாபகம் இல்லை, அந்த இடத்துல தலை இல்லாத ஒரு உருவத்தை பார்த்த மாதிரி இருந்தது, இப்ப அதையும் காணோம், என்னாச்சு அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பத்தோட இருக்க சஞ்சனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம், நீயும் வீட்டுக்கு போ, நான் பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சனா இவங்களும் வீட்டுக்கு போயிட்டு பாட்டி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லும்போது பாட்டி பதறாங்க. ஏம்மா இதெல்லாம் நீ முன்னாடியே பார்க்க மாட்டியா, எப்ப நடந்தது என்னைக்கு நடந்தது அப்படின்னு பாட்டி பதறவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவங்களும் ஏர்வாடியில் இருக்கிற அந்த தர்காக்கும் கிளம்பி போலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. அப்படி ரெடி ஆகி அப்படி வீட்டுல இருந்து வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா சஞ்சனா இவங்களுக்கு ஒரு சோகமான விஷயமும் தெரிய வருது. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, சஞ்சனா இவங்களுடைய காதலன் போற வழியில ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்தும் போயிட்டாரு அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்த சஞ்சனா இவங்களால சுத்தமா நம்பவும் முடியல. இந்த ஒரு வாரத்திலே சஞ்சனா இவங்க கூட இருந்த இந்த ஆண் நண்பர்கள் அண்டு காதலன் இவங்க 3 பேருமே இறந்து போனது இவங்களுக்கு ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதை பாட்டி கிட்ட சொல்லும் போது பாட்டி சஞ்சனா அவங்களை கூட்டிட்டு இப்ப எங்க போறாங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்ச சோழி போட்டு கணிச்சு சொல்லுவாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லும் போது கிளியரா சொல்லிடுறாங்க, இது எல்லாமே உன் பேத்தி உடம்புல இருக்கிற அந்த கயிறு கழண்டதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் தான். அண்டு அந்த மாந்திரிகன் உன் குடும்பத்துக்கு அந்த தலையில்லாத உருவத்தை ஏவி விட்டுருக்கான்ல, அதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உன் பேத்திய எந்த ஆண்களும் நெருங்கக்கூடாது, குறிப்பா உன் பேத்திக்கு கல்யாணமே ஆகக்கூடாது, அதுலயும் குறிப்பா உன் பேத்திக்கு கண்ணி கழியக்கூடாது. ஏன்னா கண்ணி கழியாத பெண்ணை பலி கொடுத்ததான் அவனுக்கு முழு சத்தியம் கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் அந்த தலையில்லாத ஆன்மாவை உன் குடும்பத்திலையும் ஏவி விட்டுருக்கான். அண்ட் இத்தனை நாள் அந்த கயிறு கட்டி இருக்கும் போது அந்த உருவத்தோட பிரச்சனை இல்லைல்ல, மறுபடியும் தர்காக்கு போங்க, அந்த கயிறை கட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்
மறுபடியும் தர்காவுக்கு போயிட்டு அதே மாதிரி ஒரு வாரம் தங்குறாங்க. அதே மாதிரி அந்த விஷயம்லாம் பண்ணி அந்த கயிறை இடுப்புலையும் கட்டுறாங்க. அப்படி கட்டிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி சஞ்சனா காலேஜும் முடிக்கிறாங்க. காலேஜ் முடிச்ச உடனே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு வீட்டுல மாப்பிள்ளையும் பாக்குறாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை. அது என்னன்னா, சஞ்சனா இவங்களுக்கு பாக்குற மாப்பிள்ளை எல்லாருமே போட்டோ மட்டும் தான் சஞ்சனா இவங்க கைக்கும் வருது. ஓகேன்னு சொல்லி மாப்பிள்ளை வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க அப்படின்னு விஷயத்த சொல்லி அனுப்பினா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, கை போயிருச்சு, கால் போயிருச்சு, அந்த உயிரே போயிருச்சு அப்படின்னு தகவல் சொல்லிட்டு போறதுக்கு தான் அந்தந்த வீட்டு ஆளுங்க வந்துட்டும் போயிருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் சஞ்சனா இவங்களுக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சு, நாம இந்த மாதிரி ராசி இந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம். ஸோ நம்மளால் அவங்கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு பெட்டர் நாம கல்யாணமே பண்ணிக்காம இப்படியே இருந்துடலாம். அதுக்குன்னு நான் அவனுக்கு இரையாக மாட்டேன் அப்படின்னு இவங்களும் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. இந்த ஆடியோ மெசேஜை நமக்கு ஷேர் பண்ணும்போது கூட அவங்க இடுப்புல அந்த கயிறு கட்டி தான் இருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சஞ்சனா இவங்களும் நண்பர்கள் அப்படின்னு ஒரு சில பேர் கூட பழகலான்னு வரும்போது அப்படி பழகினா அடுத்த 2 நாள்லயே பார்த்தீங்கன்னா அந்த ஆண்கள் எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் ஆகுறதும் கை கால் அப்படின்னு ஒரு சில பேருக்கு உயிரும் போயிருக்கு. ஸ்டில் இப்போ வரைக்கும் இதனால தான் சஞ்சனா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இப்போ வரைக்கும் யாரு கூடவும் பழகிறது இல்லை. ஏதாச்சும் விஷயத்த கன்வே பண்ணோம்னா இப்போ இந்த இன்சிடென்ட்டை நம்ம கிட்ட கூட ஓகே இந்த பையன் ஒரு யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கான், என் லைஃப்ல நடந்த விஷயத்த வந்து ஜஸ்ட் கன்வே பண்ற அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல தான் மற்ற ஆண்கள் கிட்ட பேசும்போது கூட இவங்க நீ என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, எனக்கு இந்த நீடு இருக்கு, இந்த விஷயத்த பண்ணி கொடு அப்படின்னு இவங்க ஒரு வரையறைக்குள்ள இருந்துருக்காங்க. ஏன்னா அதை தாண்டி போனா என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கும் தெளிவா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ சஞ்சனா இவங்களுக்கு இந்த அக்காவுக்கு கிட்டத்தட்ட 40+ வயசும் ஆயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆகலை. அண்ட் இவங்க கூட ஆண்கள் யாராச்சும் ஃப்ரெண்டா காதலனா இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அவங்களோட உயிர் அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த அக்காவோட லைஃப் எதை நோக்கி போக போகுது அப்படின்னும் தெரியல. அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் சஞ்சனாக்கா அவங்களும் நம்மகிட்ட சொல்லலை. நானும் கொஞ்சம் வற்புறுத்திலாம் கேட்கல, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். பட் அதெல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கும் கண்டிப்பாக பிரச்சனை வருமோன்னு பயப்படுறேன், அதனால தான் சொல்ல அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நாம அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். ஸோ இப்போ கேட்ட இந்த ஒரு இன்சிடென்ட்டை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன? அண்ட் இந்த மாதிரி இன்சிடென்ட்டை நீங்கள் வேற எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இந்த மாதிரி இன்சிடென்ட்டை வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நான். பாய்.